ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இட்லிக்கு தோசைக்கு ஒரு டிஃபன் சாம்பார் தான் செய்ய போகிறோம். குயிக் ஈஸியாக 2 கைப்பிடி சிறுபருப்பு 2 வாட்டி வாஷ் பண்ணிக்கிறோம். வெங்காயம், சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் போட்டுக்கிறோம். அப்புறம் தக்காளி போட்டுக்கிறோம். காரத்துக்கு ஏற்ற பச்சை மிளகா, அப்புறம் மஞ்சள்தூள், கொஞ்சமாக சாம்பார் பவுடர். இதை கொஞ்சம் எண்ணெய் ஊற்றினா சீக்கிரமாக வெந்து வந்துடும். அப்புறம் உப்பு போட்டுக்கிறோம். அப்புறம் பருப்பை மட்டும் எடுத்து சட்டியில் போட்டுக்கிறோம். அப்புறம் நல்லா கடைஞ்சி எடுத்துக்கிறோம். கடைஞ்சி எடுத்துகிட்ட பிறகு கொஞ்சமாக கடைஞ்சத்த பிறகு அந்த தண்ணியை, பருப்பு தண்ணி எடுத்து ஊற்றிக்கிறோம். வடச்சக்கடலை நம்மளுக்கு திக்காக எவ்வளோ தேவைப்படுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம மிக்ஸி ஜாரில் பவுட்ரு பண்ணி அரைச்சிக்கிறோம். அந்த பருப்பு கடைஞ்சதில் இதை கலந்து விட போகிறோம். ஒரு வெடிக்கட்டி வச்சுட்டு நம்ம வெடிக்கட்டி அந்த கடைஞ்சி வச்சுக்கிறோம்ல அந்த வடச்சக்கடலை பொடியை அதை எடுத்து வெடிக்கட்டிக்கிறோம். இல்லை திப்பிலாம் நின்றுடும். அதில் கலந்து நல்லா விட்டுட்டு ஒரு கொதிக்க வைக்க போகிறோம். இப்போ இதுக்கு கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுடுறோம். போட்ட பிறகு நல்லா ஒரு கொச்ச பிறகு ஒரு தாளிப்பு கொடுக்குறோம். எண்ணெய், கடுகு, பெருங்காயம், காஞ்ச மிளகா போட்டு தாளிப்பு